This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன டம்ளரில் நான் ஒரு 100 கிராம் இருக்கும். அதில் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், நம்ம இதில் காய் நமக்கு வேணுங்கிற காய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நம்ம இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதையும் குக்கரில் நான் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு விசில் விட்டு அதுக்கப்புறமா ஒட்டுக்காக தாளித்து விட்டுருவேன். கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கேரட், பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தாளிக்கும் போது நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா ஆட் பண்ணி தக்காளியும் நீங்கள் அப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதிலே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பருப்பு சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பூண்டு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நான் இந்த தண்ணி எங்களது தண்ணி கொஞ்சம் போர் தண்ணி, அதனால் நான் ஒரு 6 விசில் காட்ட விடுவேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் தண்ணி படி நாங்கள் எத்தனை விசில் வேணால் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது தனியாக விசில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் வதக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம விசில் விட்டு வச்சுருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணி சாம்பார் தூள் போட்டால் அவ்வளோதான். ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும், பருப்பு சாம்பார் ரெடி. பாருங்கள், வெங்காயம், மிளகாயெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததும்